9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஒரு மதிப்பெண் வினா விடைகள். வரலாறு அலகு 6 இடைக்காலம். சரியான விடையை தேர்ந்தெடு. 1. டேஸ் ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும். விடை ஷிண்டோ. 2. டேஸ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். விடை டைம்யாஸ். 3. ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி டேஸ். விடை தாரிக். 4. ஹருன் அல் ரஷீத் என்பவர் டேஸின் திறமையான அரசர். விடை அப்பாசித்து வம்சம். 5. நிலப்பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டது. விடை அண்டி இருத்தலை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவர். விடை ஐனஸ். 2. டேஸ் என்பது ஜப்பானின் முந்தைய பெயர் ஆகும். விடை யமன்டோ. 3. டேஸ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும். விடை மதினாட் உன் நபி. 4. வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஸ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். விடை நாடோடி பழங்குடியினர். 5. உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஸ் ஆவார். 2ஆம் முகமது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. செங்கிஸ்கான் ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லாதவர். 2. மங்கோலியர் ஜெருசலேமை அழித்தனர். 3. உதுமானிய பேரரசை சிலுவை போர்கள் வலுவிழக்கச் செய்தன. 4. போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்றியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். விடை 4 சரி. 2. மங்குகான் என்பவர் சீனாவின் ஆளுநர். 2. சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மங்கோபோலியாவின் நன்மதிப்பை பெற்றது. 3. சிகப்பு தலைப்பாகை என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஹங் சாவோ. 4. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினார். விடை 2 மற்றும் 4 சரியானவை. 3. போயங் மற்றும் சன் ஆங் ஆகியவை சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது. 2. விவசாயிகளின் எழுச்சி சாங் வம்சம் அழிய வழிகோலியது. 3. செல்ஜுக் துருக்கியர் என்பவர் தார்தாரியர் என்னும் பழங்குடியினர் ஆவர். 4. மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். விடை 4 சரி. 4. கூற்று. பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு சென்றது. காரணம், சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள். விடை கூற்று சரி, காரணம் தவறு. 5. கூற்று. ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. காரணம், ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விடை கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். பொருத்துக. சிகப்பு தலைப்பாகைகள். விடை சு யுவான்சங். 2. செல்ஜுக் துருக்கியர்கள். விடை மத்திய ஆசியா. 3. முதல் சோகுனேட். விடை காமகுரா. 4. பாக்தாக். விடை அரேபிய இரவுகளின் நகரம். 5. கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படல். விடை 2ஆம் முகமது. அலகு 7 இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். சரியான விடையை தேர்வு செய்க. 1. விரைவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் டேஸ். விடை தௌலதாபாத். 2. தக்கானிய சுல்தானியர்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன. விடை அவுரங்கசீப். 3. டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. விடை விஜயநகர். 4. கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர். விடை பாபர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் டேஸ். விடை போர்ச்சுகீசியர்கள். 2.
கிபி 1565 ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஸ் போரில் தோற்கடித்தது. விடை தலைக்கோட்டை போர். 3. விஜயநகரம் ஒரு டேஸ் அரசாக உருவானது. விடை இராணுவத்தன்மை கொண்ட. 4. நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது. விடை விஜயநகர அரசர். 5. டேஸ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். விடை முகலாயர். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 1. விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும். 2. சாளுவ அரசு வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது. 3. விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தானியத்துடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர். 4. ராஜபுத்திர அரசுகள் பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவிலிருந்தும் குடிபெயர்பவர்களை ஈர்த்தன. விடை விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் வரலாற்று மிக முக்கியமான நிகழ்வாகும். 2. செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. 2. தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர். 3. ஜஹாங்கீரின் காலத்திலிருந்தே முகலாய பேரரசு சரிய துவங்கியது. 4. ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடி இந்தியாவிற்கு வந்தனர். விடை செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. 3. புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. 2. அவுரி என்பது இந்தியாவில் மிக முக்கியமான பானப்பயிராகும். 3. மஹமுத் கவான் அலாவுதீன் கில்ஜியின் அமைச்சர் ஆவார். 4. போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கோவாவில் கட்டினார். விடை புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. 4. கூற்று. கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. காரணம், இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. விடை கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 5. பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்கச் சிலைகளை சோழர்கள் வடித்தனர். 2. சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறு வடிவமான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். விடை 1, 2 ஆகிய இரண்டும் தவறு. பொறுத்துக. போர்ச்சுகீசியர்கள். விடை கோவா. தான்சேன். விடை அக்பரின் அரச சபை. 3. பட்டு வளர்ப்பு. விடை கோட்டம். அங்கோர்வாட். விடை கம்போடியா. மாவட்டம். விடை வங்காளம். அலகு 8. நவீன யுகத்தின் தொடக்கம். சரியான விடையை எழுதுக. 1. கீழ்கண்டவர்களில் யார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? விடை பெட்ரார்க். 2. ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர்? விடை ரஃபேல். 3. வில்லியம் ஹார்வி டேஸ் கண்டுபிடித்தார்? விடை இரத்தத்தின் சுழற்சி. 4. 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? விடை மார்ட்டின் லூதர். 5. கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் டேஸ்? விடை ஜான் கால்வின். 6. பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? விடை லோபோ கோன்சால்வ்ஸ். 7. பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஸ்? விடை பெர்டினான் மெக்கல்லன். 8. அமெரிக்க கண்டம் டேஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டது? விடை அமெரிக்கோ வெஸ்புக்கி. 9. கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஸ் இருந்தது? விடை கோவா. 10. கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை சக்கரவள்ளி கிழங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிளை டேஸ் கைப்பற்றினார்? விடை உதுமானிய துருக்கியர். 2. டேஸ் என்பவர் மனிதநேயவாதிகளுக்கிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார்? விடை எராஸ்மஸ். 3. டேஸ் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராவார்? விடை மைக்கேல் ஆஞ்சலோ.
4 கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஸ் ஆகும். விடை எதிர்மத சீர்திருத்தம். 5 வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். விடை வங்கிகள், கூட்டுப்பங்கு நிறுவனங்களின் தோற்றம், வர்த்தகத்தின் வளர்ச்சி. சரியான கூற்றினை கண்டுபிடி. 1 மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையால் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதால் அவர் அதனுடனான உறவை துண்டித்து கொண்டார். 2 ஜெனீவாவிலிருந்து ஜான் கால்வினின் அரசாங்கம் தாராளமானதாகவும் வேடிக்கை நிரம்பியதாகவும் இருந்தது. 3 8ஆம் ஹென்றி கத்தோலிக்க திருச்சபையுடன் ஆழமான இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தார். 4 தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சிலின் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. விடை தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. 2 புதிய தரை மற்றும் கடல்வெளி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. 2 குதிரைகள் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டவை. 3 நவீன யுகத்தின் தொடக்க காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடவில்லை. 4 போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களுடன் இணைந்து இந்தியாவில் வாணிப நடவடிக்கைகளை மேற்கொண்டார். விடை புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. பொருத்துக. 1 நிலப்பிரபுத்துவம். விடை சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. 2 மனிதாபிமானம். விடை மனித கௌரவம். 3 நீதி விசாரணை. விடை மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. 4 மெர்கன்டிலிசம். விடை ஏகபோக வர்த்தகம். 5 கொலம்பிய பரிமாற்றம். விடை ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். வரலாறு. அலகு 9 புரட்சிகளின் காலம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும். விடை ஜேம்ஸ்டவுன். 2 பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர். விடை லஃபாயெட். 3 லஃபாயெட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர் டேஸ் எழுதப்பட்டது. விடை மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். 4 டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பிற்கு வழிவகுத்தது. விடை சாரடோகா. 5 பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஸ் இருந்தது. விடை வெர்சே மாளிகை. 6 ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. விடை வால்மி. 7 காண்டீட் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது. விடை வால்டேர். 8 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் டேஸ். விடை ஜெரோண்டியர். 9 டேஸாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்கா சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது. விடை 1783. 10 தாமஸ் ஸ்பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஸ் ஆகும். விடை இயல்பறிவு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1 2ஆம் கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் டேஸ். விடை பெஞ்சமின் பிராங்க்லின். 2 பங்கர் குன்றுபோர் நடைபெற்ற ஆண்டு டேஸ். விடை 1775. 3 டேஸ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்பச் செலுத்த வற்புறுத்தியது. விடை செலவாணி. 4 பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் டேஸ் ஆவார். விடை மிரபு. 5 சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் டேஸ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார். ஹெர்பர்ட். 6 16ஆம் லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்ற போது டேஸ் நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார். விடை வெர்னே. சரியான கூற்றினை கண்டுபிடி.
1. கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசியர் முன்னோடியாவார். 2. பென் என்ற குவேக்கரால் புதிய பிளைமவுத் பெயரிடப்பட்டது. 3. குவேக்கர்கள் போருக்கு ஆதரவாக இருந்தமைக்கு நற்பெயர் பெற்றனர். 4. ஆங்கிலேயர்கள் நியூ ஆர்ம்ஸ்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர். விடை 1 மற்றும் 4 சரியானவை. 2. அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது. 2. ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன. 3. வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினரை பிரெஞ்சு பிரபுக்கள் ஆதரித்தனர். 4. ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நீங்கலாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன்ஷன் சட்டங்களை ரத்து செய்தது. விடை 1 மற்றும் 2 சரியானவை. 3. கூற்று ஆங்கிலேய பொருட்களை டாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர். காரணம் ஆங்கிலேய நிதியமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார். விடை கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். 4. கூற்று கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி எனுமிடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும் புரட்சி செய்தனர். காரணம் அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கெதிராக போரிட விரும்பவில்லை. விடை கூற்று சரி. காரணம் தவறு. பொருத்துக. 1. ஜான் வின்த்ராப். விடை மாசாசூட்டஸ் குடியேற்றம். 2. டர்காட். விடை பிரான்சின் நிதி அமைச்சர். 3. சட்டத்தின் சாரம். விடை மாண்டெஸ்கியூ. 4. மேரி அண்டாய்னெட். விடை 16ஆம் லூயி. 7. 5. ஏழாண்டு போர். விடை இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். 6. அமெரிக்க சுதந்திர தினம். விடை ஜூலை 4. வரலாறு அலகு 10 தொழில் புரட்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? விடை ராபர்ட் புல்டன். 2. மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? விடை குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. 3. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை எலியாஸ் ஹோவே. 4. நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? விடை டி வென்டெல். 5. ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார்? விடை ஆண்ட்ரூ ஜாக்சன். 6. கீழ்காண்பவனவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? விடை உழைப்பாளர் தினம். 7. எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? விடை ஜெர்மனி. 8. பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார்? விடை ஆர்மாண்ட் பியூகாட். 9. இயக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது. விடை பஞ்சு கடைசல் இயந்திரம். 10. கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? விடை கரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் இங்கிலாந்தின் ஆடவர்க்கு வாக்குரிமை கோரியது? விடை சாசன இயக்கவாதிகள். 2. டேஸ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது? விடை ஜான் லவுடன் மெக் ஆடம். 3. விரைவாகவும் குறைந்த செலவிலும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை டேஸ் கண்டுபிடித்தார்? விடை ஹென்றி பெசிமர். 4. விஞ்ஞான சோசலிசத்தை முன் வைத்தவர் டேஸ் ஆவார்? விடை கார்ல் மார்க்ஸ். 5. ஜெர்மனியின் முதல் இரும்பு பாதை டேஸாம் ஆண்டில் இயக்கப்பட்டது? விடை டிசம்பர் 1835ஆம் ஆண்டு. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 1. இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர் கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர். 2. இவ்வேளையில் மனித உழைப்பை ஈடுபடுத்துவது குறைவான செலவுடையதாக இருந்தது. 3. சுரங்கங்களிலிருந்து நீரை வெளியேற்றும் நீராவி இயந்திரத்தை நியூட்டன் கண்டுபிடித்தார். 4. சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக வேண்டும். விடை 1 மற்றும் 4 சரி. 2. தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டனர். 2. ஜெர்மனியின் அரசியல் முறை தொழில் புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்தது.
3. முதலாளிகளை பாதுகாப்பதற்காக கார்ல் மார்க்ஸ் சோசலிசத்தை முன்வைத்தார். 4. ஜெர்மனியில் இயற்கை வளங்கள் ஏதுமில்லை. விடை இவற்றில் எதுவும் இல்லை. 3. கூற்று விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர்கள் உரிமை பெற்றிருந்தனர். காரணம் பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன. விடை கூற்று காரணம் இரண்டும் தவறு. 4. கூற்று சிலேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம் அவருடைய நூற்பாலையில் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. விடை கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பொருத்துக. 1. பென்ஸ். விடை ஜெர்மனி. 2. பாதுகாப்பு விளக்கு. விடை ஹம்பரி டேவி. 3. 4 சக்கர வாகனம். விடை லூயி ரெனால்ட். 4. மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம். விடை அமெரிக்கா. 5. நிலக்கரி வயல். விடை லங்காசையர். அலகு 11. ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் காலனி ஆதிக்கம். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. பிரான்சிஸ் லைட் டேஸ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். விடை பினாங்கு தீவு. 2. 1896 டேஸ் நாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. விடை 4. 3. இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். விடை கொச்சின் சீனா. 4. டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகன்னஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது. விடை டிரான்ஸ்வால். 5. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் டேஸ். விடை போர்ச்சுகீசியர். 6. எத்தியோப்பியா இத்தாலியை டேஸ் போரில் தோற்கடித்தது. விடை அடோவா. 7. ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஸ். விடை கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். கோடித்த இடங்களை நிரப்புக. 1. டேஸ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்வது என தீர்மானித்தது. விடை பெர்லின் குடியேற்ற மாநாடு. 2. வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தாரர்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு டேஸ் என்றழைக்கப்படுகிறது. நிரந்தர நிலவரி திட்டம். 3. ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது டேஸ் ஆகும். நிலவரி. 4. தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஸ் வட்டிக்கு கடன் குடிக்கும் தொழிலில் இருந்தனர். விடை நாட்டுக்கோட்டை செட்டியார். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 1. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சஹாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது. 2. 1864ஆம் ஆண்டில் கோல்டு கோஸ்டில் அமைந்துள்ள கடற்கரை பகுதி நாடுகள் இங்கிலாந்தின் காலனிகளாயின. 3. 500 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஸ்பெயின் பிலிப்பைன்ஸை ஆட்சி செய்தது. 4. ஒடிசா பஞ்சம் 1878 முதல் 76 நடைபெற்றது. விடை 1 சரி. 2. 1640 பிரெஞ்சுக்காரர்கள் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர். 2. மலாக்காவை கைப்பற்றியதன் மூலம் ஆங்கில குடியேற்றங்களை கைப்பற்றும் பணியை டச்சுக்காரர் தொடங்கினார். 3. காங்கோ ஆற்றின் வடிநில தீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சினைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. 4. சுல்தானிய ஜான்சிபாரின் பகுதிகள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மானியின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. விடை 3 சரி. 3. கூற்று சென்னை மாகாணத்தில் 1876 முதல் 1878ஆம் ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது. காரணம் காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. விடை கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 4. கூற்று பெர்லின் மாநாடு 2ஆம் லியோபோல்ட்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. காரணம் பெல்ஜியம் அரசர் 2ஆம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார். விடை
கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பொறுத்துக. 1. லியோபோல்டு. விடை பெல்ஜியம். 2. மெனிலிக். விடை எத்தியோப்பியா. 3. சிசல் ரோடெஸ். விடை கேப் காலனி. 4. வங்காள பஞ்சம். விடை 1770. 5. போ தே. விடை வியட்நாம். தற்போது வரலாறு பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 காணொளிகளில் அலகு 1 முதல் அலகு 11 வரை உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்த்தோம். இனி வரும் அடுத்த காணொளியில் புவியியல் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்க்கலாம் குழந்தைகளே. நன்றி.